Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. தமிழ்நாடு முழுக்க கல்குவாரி கிறிஸ்தவ உரிமையாளர் சங்கம் கடந்த 16ஆம் தேதி முதல் குவாரிகளை இயக்காமல் கிறிஸ்தவர்களை இயக்காமல் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாடு அரசு குவாரிகளை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கின்றோம். காரணங்கள், 3 அடி நிலத்திற்கு கீழ் இருப்பவை அனைத்தும் சமுதாயத்துடைய சொத்து, அரசின் சொத்து. ஏற்கனவே திமுக தனது தேர்தல் அறிக்கையில் 200வது தேர்தல் வாக்குறுதியாக தமிழ்நாட்டின் அரிய வகை கனிமங்களை அரசே ஏற்று நடத்துவோம் என தெரிவித்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் சமூக சொத்தான கல்குவாரிகளை டாஸ்மார்க்கை எப்படி அரசு ஏற்று நடத்துகிறதோ அதுபோல கல்குவாரி கிறிஸ்தவர்களை அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் செயற்கையான மணல் எனப்படும் எம்சான் மற்றும் ஆற்று மணலுக்கு பதிலாக மாதம் 15 லட்சம் மெட்ரிக் டன் வெளிநாட்டு இயற்கை ஆற்று மணலை ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் 2018 முதல் 2021 வரை போட்டிருந்த 5 அரசாணைகள் அடிப்படையில் வெளிநாட்டு இயற்கை ஆற்று மணலை இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கின்றோம். அதேபோல தற்போது தமிழக அரசு கனமீட்டருக்கு பதிலாக டன்னேஜ் என்ற எடை அடிப்படையில் வரிகளை தீர்மானித்துள்ளது. குவாரி உரிமையாளர்கள் எதிர்க்கிறார்கள். அதை வன்மையாக கண்டிக்கின்றோம். காரணம், கனமீட்டர் என்று போடும் பொழுது அந்த நடைச்சீட்டு கையால் எழுதி பல்வேறு மோசடிகள் அரங்கேற்றப்பட்டு வருகிறது. டன்னேஜ் என்ற எடை அடிப்படையில் போடும் பொழுது கம்ப்யூட்டர் பில் போட வேண்டும். அதில் சட்டவிரோதம் நடப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஆந்திரா, கேரளா போன்ற அரசுகள் டன்னேஜ் அடிப்படையில் தான் கனிமங்களை எடை போட்டு வரி வசூலிக்கிறார்கள். தமிழ்நாடு அரசுடைய முடிவை தீவிரமாக அமல்படுத்த வேண்டும். அதே போல கல்குவாரிகளில் சாதாரண பொட்டி கடைக்கு கூட சிசிடிவி கேமரா வைக்க வேண்டும் என்று காவல்துறை சொல்கிறது. ஒரு டீ கடைக்கு, ஒரு ஹோட்டலுக்கு 10 கேமரா வைக்கிறாங்க. ஆனா மிக அரிய வகை கனிமங்கள், சமூக சொத்தை எடுக்கக்கூடிய குவாரிகள் கேமரா வைப்பதில்லை. எனவே மணல் குவாரிகளில் கேமரா வைத்து கண்காணித்தது போல் அனைத்து கல்குவாரிகளிலும் கேமரா வைத்து அரசு கண்காணிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு 2023 கண்டெம்ட் தீர்ப்பு அனுமதிக்கப்பட்ட எடையை விட கொண்டு போனால், அதிக எடையோடு போனால் அபராதம் விதிக்க வேண்டும் என்றுள்ளது. ஆனால் தற்போது அது நடைமுறைப்படுத்தப்படாமல் உள்ளது. டோல்கேட்டில் கூட கனிமங்கள் எடை போடவில்லை. எனவே அதை நடைமுறைப்படுத்தி ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் சாலைகளுக்கு தமிழ்நாட்டில் செலவு செய்கிறார்கள். 8 வருடம் இருக்கக்கூடிய ரோடு 3 மாதத்தில் 1 வருடத்தில் போட்டவுடன் அழிந்து விடுகிறது. எனவே அதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். குவாரிகளுக்கு அதிகமாக வெட்டி எடுப்பதற்கு அபராதம் போடுகிறார்கள். ஆனால் அந்த அதிகமாக வெட்டி எடுப்பதற்கு வெடிமருந்து எங்கிருந்து யாரிடம் சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்டது என்பதை பற்றி எந்த விதமான வழக்குகளும் பதியப்படுவதில்லை. எனவே அதை பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு தமிழ்நாடு முழுக்க இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நாங்கள் மனு கொடுத்து குவாரி சட்டப்படி செயல்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் குவாரியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வீடுகளே இருக்கக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த கோரிக்கைகள் அனைத்தும் சட்டவிரோதமானது, சமூக விரோதமானது. 1 கிலோமீட்டருக்கு ஊருக்கு வாங்குறாங்க. 1 கிலோமீட்டருக்குள்ள அரசுடைய எந்த நலத்திட்ட கோரிக்கை 14 எந்த நலவழி திட்டம் வச்சு வாங்குறாங்க. அப்ப 1 கிலோமீட்டருக்குள்ள ரோடு போடக்கூடாது, பள்ளிக்கூடம் கட்டக்கூடாது, பிச்சு கட்டக்கூடாது, தண்ணி லைன் போடக்கூடாது, நேரை தட்டக்கூடாது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 5000 கிராமங்கள் அகதிகளாக மாற வேண்டியது இருக்கும். அது மட்டுமல்ல, எந்த கோரிக்கை கருத்து கேட்பு கூட்டம் நடத்தக்கூடாங்கிறாங்க. எந்த அளவானால் வெட்டுவார கணக்காக்குறாங்கிறாங்க. அது மாதிரி அளவீடு ஒன்றதுக்கு வரக்கூடாதுங்கிறாங்க. இந்த மாதிரி அவர் வைத்துள்ள கோரிக்கை அனைத்தும் சட்டவிரோத, சமூக விரோத கோரிக்கைகள். எனவேதான் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், குவாரிகளை அரசே ஏற்று நடத்த வேண்டும். இந்த 1 கிலோமீட்டருக்கு வீடு இருக்கும் என்று சொல்லக்கூடிய கோரிக்கை ஒன்றுகளா அபத்தமான கோரிக்கை. இதை ரத்து செய்து ஏற்கக்கூடாது என்று தெரிவித்துக் கொள்கிறோம். முகிலன், ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம்,
சட்டவிரோத கல்குவாரி எதிர்ப்பு இயக்கம், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம்.